ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம பிராத்தமிக் புக்கில் பார்ட் 19, அதாவது பாடம் 19. ஸோ அது பார்க்கலாம். இந்த பாடம் எல்லாமே பாஸ்ட் டென்ஸு. 19வது பாடம் பாஸ்ட் டென்ஸு. அதாவது நே எங்கெங்கே வரும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இந்த இதில், அதாவது டாப்பிக்கில். மைனே காயா, तुमने पिया, उन्होंने दिया, हमने गरी था, उसने रोटी खाई. அதாவது மைனேனா நான் சாப்பிட்டேன், நான் விளையாண்டேன், நான் பாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கும் போது அங்கே நே போடணும். தும்னேனா நீ செஞ்ச, நீ பண்ண நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது தும்னே சொல்லணும். இந்த உன்ஹோனே அப்படின்னா அவர்கள் அப்படின்ற மீனிங் வரும். அதாவது வே ப்ளஸ் நே, அவர்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது உன்ஹோனேன்னு வரும். ஹம்னேன்றது நாங்கள், நாம் அப்படின்ற மீனிங் வரும். உஸ்னேன்றது அவன் அப்படின்ற மீனிங்கு. அதாவது வகு ப்ளஸ் நே உஸ்னே, எகு ப்ளஸ் நே இஸ்னே. அதாவது அவன் இவன், அதாவது அவன் பண்ணான், அவன் பணம் கொடுத்தான் அப்படி சொல்கிற போது அந்த நே, அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஏதோ ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் வரும்போது அங்கே நே சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். நேன்றது பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் வரும், ப்ரெசண்ட்லேயும் ஃபியூச்சர்லேயும் வராது. ஸோ வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். தும்னே ஆஜ் கியா காயா, இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. மைனே, இப்போ அவங்க கேட்கும்போது நான் மைனே ஆஜ் பாத் காயா, பாத்னா சாதம், நான் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு முடிச்சிட்டான். தும்னே சபேரே கியா பியா, நீ காலையில் என்ன குடிச்ச, அதாவது டீ, காஃபி, பால் அந்த மாதிரி என்ன குடிச்ச அப்படின்னு கேட்கும்போது மைனே சபேரே தூத் பியா, பால் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ராஜு நே ஆஜ் கியா படா, ராஜு இன்னைக்கு என்ன படித்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஏதோ படிச்சிருக்கிறான், அதனால் பாஸ்ட் டென்ஸு நே போட்டிருக்காங்க. உஸ்னேனா அவன், ஆஜ் ஏக் சபக் படா, அதாவது சபக்னா பாடம், பாட் அப்படின்னாலும் பாடம் தான். அடுத்து ராஜு நே ஹிந்தி பாட் படா, ஸோ ராஜு இன்னைக்கு ஹிந்தி பாடம் படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் நே ஆஜ் உசே தோ கண்டே படாயா. ஸோ இந்த லைனில் என்ன மீனிங்னா, மாஸ்டர் ஒரு வேலை செஞ்சுருக்கிறாரு, அதாவது பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அதனால நே போட்டிருக்காங்க. இன்று உசேனா அவனுக்கு, அவனை அப்படின்ற மீனிங் தான் வரும். தோ கண்டே 2 மணி நேரம் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு, படாயா சொல்லி கொடுத்தார். யகு கத் கிஸ்னே லிகா, இந்த லெட்டர், கத்துனா கடிதம், கிஸ்னேனா யார் எழுதுனா அப்படின்னு கேட்குறாங்க. யகு கத் ஹம்னே லிகா, அதாவது இந்த லெட்டரை நாங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியா ஆப்னே இசே படா, என்ன நீங்கள் இதை படிச்சிங்களா? நஹி, இல்லை. மைனே இசே அபி தக் நஹி படா, நான் இதை இப்போ வர படிக்கலை, நஹி படா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாமா நே தும்கோ கித்னே ருபியே தியே, அதாவது மாமா உனக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாரு, அதாவது தியன்றது மரியாதையை சொல்கிற மாதிரி. அடுத்து உன்ஹோனே, அதாவது வே ப்ளஸ் நே உன்ஹோனேன்னு வரும். உன்ஹோனே முஜேனா எனக்கு, 800 ருபியே தியே, 8னா 8, சவுனா 100, அப்போ 800 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, உன் ருபியோன் சே தும்னே கியா கியா கரித்தே, அந்த ரூபாயிலிருந்து நீ என்னென்ன வாங்கின அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. ஹம்னே தீபாவளி கேலியே நயே கப்படே கரித்தே, நாங்கள் தீபாவளிக்காக புதிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஹம்னே பச்சோன் கேலியே படாக்கே கரித்தே, அதாவது நாங்கள் குழந்தைகளுக்காக பட்டாசு வாங்கினோம், அதாவது படாக்கேனா பட்டாசு. மைனே ராஜு கேலியே ஏக் கலம் கரித்தி, அதாவது கலம்ன்றது பெண்பால், அதனால் தீ சவுண்டில் முடிச்சிருக்காங்க. நான் ராஜுக்காக ஒரு பேனா வாங்கினேன். அடுத்து தும்னே யகு கமீஜ் கப் கரித்தி, திருப்பி அவங்க கேட்குறான், நீ இந்த சட்டையை எப்போ வாங்கின, அதாவது கமீச் அப்படின்னாலும் அது ஒரு பெண்பால் தான். ஸோ அங்கேயுமே கரித்தி அப்படி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாடம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்ட் டென்ஸு. ஸோ இதில் நே எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த தொடர்ந்து லெசன்ஸ்லாம் பார்க்கலாம்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.